ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு புத்தம்புது 2 மாடி வீடை தான் சேல் கொண்டு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனந்த நாடார்குடி. இந்த அனந்த நாடார்குடியை ஏஎன் குடின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நாகர்கோவிலேருந்து நம்ம பஸ் ரூட்டு பார்த்தோம்னா நாகர்கோவில் அடுத்து செட்டிக்குளம், செட்டிக்குளம் அடுத்து ராமன்புதூர், ராமன்புதூர் அடுத்து கோணம், கோணம் அடுத்து எறும்புக்காடு, எறும்புக்காடு அடுத்து பார்த்திங்கன்னா அனந்த நாடார்குடி. இந்த எறும்புக்காட்டிலேருந்து அனந்த நாடார்குடி செல்லும் சாலையில் தான் நம்ம இப்போ வீடை இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த அழகான வீடு. இந்த வீட்டுக்கு தனித்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு நமக்கு முன்னாடியும் பாதை இருக்குது, சைட்லேயும் பாதை இருக்குது. இந்த வீட்டுக்கு நமக்கு 14 அடி பாதை வசதி இருக்குது. இந்த வீடு வந்து சுற்றி பரிமாறதுக்கு இடம் விட்டு தான் அந்த வீடை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கார் பார்க்கிங்னாக்கி நம்ம ஒரு காரு 2 பைக்கு விட மாதிரி தான், அந்த மாதிரி வசதியில் தான் அந்த கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு முதல் மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹால், ஒரு டைனிங் ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் வச்சு தான் அந்த முதல் மாடி இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது தான் முதல் மாடியில் உள்ள கிச்சன் பார்க்குறோம். இந்த கிச்சன் கபோர்டு ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு மரம் பார்த்திங்கன்னாக்கி தேக்குலேயும் மலேசியா வாங்கிலையும் மர வேலைகள் மொத்தம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட தரை பார்த்திங்கன்னாக்கி டைலில் தரை போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து நல்லா அருமையாக நல்லா மாடலாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம பெட்ரூமில் உள்ள கபோர்டு ஒர்க் எல்லாமே மரத்தில் தான் பண்ணியிருக்கு. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமெல்லாம் பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூமே வெஸ்டர்ன் மாடல் டாய்லெட்டு தான். நம்ம இப்போ 2வது மாடிக்கு போகிற படிக்கட்டை தான் பார்க்குறோம். இந்த படிக்கட்டு வந்து தர பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கிரானைட்டில் தான் படிக்கட்டு போட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குற 2வது மாடியில் வந்து 2 பெரிய பெட்ரூம், ஒரு பால்கனி வச்சு தான் இந்த 2வது மாடி கட்டியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குற 2வது மாடியில் உள்ள பெட்ரூம்லேயே வந்து பெரிய சைஸு டாய்லெட் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த வீடோட பால்கனி பார்த்திங்கன்னாக்கி நம்ம சாயந்தர நேரத்தில் சேர் போட்டு ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி தான் நல்ல பெரிய சைஸாக தான் அந்த பால்கனி அமைஞ்சிருக்கு. இந்த வீடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னாக்கி நல்ல மரங்கள் நிறைந்த நல்ல குளிர்ச்சியான இடத்துல தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. எவ்வளோ தான் நம்ம சூடு அடித்தாலும் நமக்கு வந்து சூடு தெரியாமல் குளிர்ச்சியாக தான் இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து தனி போர்வெல் இருக்குது, நல்ல சுவையான ஒரு குடி தண்ணீர். இந்த வீடு மொத்தம் பார்த்திங்கன்னா 2.8 இந்த வீட்டோட சென்ட் பார்த்திங்கன்னா 2.8. இந்த வீடு மொத்தம் 1200 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடு அப்ரூவல் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. நம்ம இந்த வீட்டுக்கு ஏதாவது லோன் வசதி வந்து ரொம்ப சுலபமாக லோன் வசதி கிடைக்கும். இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு இவங்க என்ன விலை கேட்குறாங்கன்னா 65 லட்சம் கேட்குறாங்க. இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.